இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கையில் இருக்கிற சத்திய வேதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சட்ட புத்தகம். இதிலே நமக்கு வாக்குறுதிகள் உண்டு, கட்டளைகள் உண்டு, கற்பனைகள் உண்டு. அதன் மூலமாக நம்ம எச்சரிப்பு, ஆலோசனை, நமக்கு வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றுகிறவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு என்று நீங்களும் நானும் அனுபவித்து இருக்கிறோம். வேத புத்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எதிர்பார்க்காத வண்ணம் அதிசயமான அற்புதங்களை கண்டு பிரமித்தார்கள், அதை அனுபவித்தார்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். வெளியில மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். யாரு? சீஷர்கள். இதே வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு தயவு கிருபை கிடைத்தது. அருமையானவர்களே, யார் யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படி சித்தத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டு, கர்த்தருடைய துணை உண்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அகாஸ்வேரு ராஜா ஆண்ட காலத்தில் மொர்தெகாய் என்பவனுடைய மகள் எஸ்தர், எஸ்தருக்கு மொர்தெகாய் சித்தப்பா, அவள் ராணியாக இருந்தாள். இந்த மொர்தெகாய் எப்படியோ ஒரு சதி செய்து யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்றால் தனக்கு இங்கு மரியாதை இல்லை, மொர்தெகாய் தன்னை மதிக்க மாட்டேங்கிறான், அவன் யூத குலத்தை சேர்ந்தவன், ஆகவே அவனுடைய குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனு சதி திட்டம் போட்டு ராஜாவுடைய கையெழுத்திடப்பட்ட ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு நாளில் யூத மக்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. எஸ்தரும் இவனும் சேர்ந்து உபவாசித்தார்கள். ராஜாவுடைய அனுமதி இன்றி யாரும் அவரை அணுக முடியாது. ஆனால் இந்த காரியத்திற்காக எஸ்தரை துணிந்து ராஜாவை அணுகும்படி மொர்தெகாய் வேண்டியிருந்தார். மொர்தெகாய் எஸ்தரும் 3 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள். ஏன் சொல்லுவார் என்றால், மொர்தெகாய் என்ன என்ன எஸ்தரிடம் சொன்னானோ அதை எல்லாவற்றையும் தன் குலம் காக்கப்படுவதற்காக, தனக்கு ஒரு அழிவு வந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அவர் துணிந்து செயல்பட்டார். ஒரு பெரிய வெற்றியை கண்டார்கள். யூத குலத்து மக்கள் காக்கப்பட்டார்கள். ஆமான் அவனோடு சேர்ந்த அத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் சந்தேகிக்க கூடாது. உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சகரியா ஒரு பெரிய ஒரு ஆராதனை செய்கிறவன். அவனிடம் ஒரு தடவை தூதன் வந்து, உன் மனைவி எலிசபெத் ஒரு குழந்தை, மனைவி எலிசபெத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன நல்ல செய்திதான். அவன் சந்தோஷப்படாமல் என்ன கேட்டுவிட்டான், அது எப்படி நடக்கும் என்ற ஒரு சந்தேகத்தில் ஒரு கேள்வி கேட்டுவிட்டான். நடந்தது என்ன? அவன் வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு இடையிலே ஒரு தடையும் வந்தது. குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீ ஊமையாயிருப்பாய் என்ற ஒரு சாபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, ஆசாரியன் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான், மற்றவர்களை கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறவன் தான். அவன் கர்த்தருடைய வார்த்தை சந்தேகித்தான். அப்படி ஆகட்டும் என்று ஒத்துக்கொண்டால் அது எப்படி நடக்கும் என்று கேட்டான். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும், அது ஒருவருடைய நமக்கு ஒத்து வராமல் இருந்தாலும் அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு தடவை பிரான்ஸ் நாட்டு ராஜாவுடைய அரண்மனைக்கு
லியானா என்ற ஒரு பெரியவர் அரண்மனை விருந்துக்காக வந்து உட்கார்ந்திருந்தார். ராஜா, நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று இந்த விருந்தாளியிடம் கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் என்னை விருந்துக்கு அழைத்திருந்தீர்கள், உங்களிடமிருந்து எனக்கு ஒரு பதிலே இல்லையே என்று சொல்லி ராஜா கேட்டார். நான் அழைத்தது உண்மைதான், நீங்கள் பதில் ஒன்றும் சொல்லவில்லையே என்று கேட்டார். அதற்கு அந்த வந்த விருந்தாளி என்று சொன்னார் தெரியுமா? நீங்களா இங்கு ராஜாவுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லாமல் நாங்கள் வந்து ஆஜராவதுதான் எங்கள் வழக்கம் என்று சொன்ன ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த நிலைமை சவுலுக்கு சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அமலேக்கியரோடு எட்டப்பட்ட பொழுது அவருடைய சகல ஜீவன்களையும் அழித்து போடு, சங்காரம் பண்ணு, ஒன்றையும் மீதி வைக்க வேண்டாம் என்று சாமுவேல் சொல்லி இருந்தார். சவுலும் சரி என்று ஒத்துக்கொண்டார். நடந்தது என்ன? தரமான ஆடு மாடுகளை பிடித்து பலியிடுவதற்காக ஒதுக்கிவிட்டார். மற்ற ஆடு மாடுகள் மனிதர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணிவிட்டார். சாமுவேல் வந்தார். சாமுவேலிடம் துணிகரமாக சவுல் சொன்னார், நீர் சொன்னபடி எல்லாரையும் சங்காரம் பண்ணிவிட்டீர்கள். ஆடு மாடுகள் சத்தம் கேட்கிறது என்று கேட்டவுடனே என்ன சொன்ன தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் பலியிடுவதற்காக சில தரமான ஆடு மாடுகளை ஒதுக்கினார்கள். சாமுவேலுக்கு கோபம். உடனே சொன்னான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே உன்னுடைய ராஜ்யம் உன்னை விட்டு அகற்றப்படும். உன்னை விட உத்தமனாய் இருக்கிற ஒருவருக்கு அந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சாமுவேல் 15:22 பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நடத்தை பார்க்கலும் செவி கொடுத்ததும் உத்தமம். கர்த்தர் கீழ்ப்படிதலைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒழிய பலி அவர் எதிர்பார்க்கவில்லை. கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பெரிய பலி, அது அடுத்ததாக. இப்பொழுது கொரோனா வைரஸ் எங்கும் பரவி இருக்கிற நாட்களில் கவர்மெண்ட் சில சட்டத்திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. வெளியே போனா மாஸ்க் போடணும், 6 அடி விட்டு நிற்கணும். இப்படியெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான். இதை செய்யாமல் மக்கள் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலே பாருங்கள், இந்த வாரம் முழுவதும் மதுரையிலிருந்து அந்த தெற்கு மாவட்டங்கள் முழுவதிலும் வைரஸ் பரவி அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில காரியங்களை நாம் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவோடே கூட இருந்த சீஷர் அவர்களுக்கு ஒரு தடவை ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? யோவானை பார்த்து, சீமோனை பார்த்து, நீ ஆழத்திலே படகை தள்ளி வலையை போடு. சீமோன் நீண்ட நாள் மீன் பிடித்து பழகினவன். அவனுக்கு தெரியும் எந்த சீசன்ல எந்த இடத்துல எப்படிப்பட்ட வகையான மீன் கிடைக்கும் என்று அவன் நன்கு தெரிந்து அனுபவப்பட்டவன். அவன் என்ன சொன்னான்? ஐயரே, ராம் முழுவதும் பிடித்தேன், ஒன்றும் அகப்படவில்லை. அவருடைய அடுத்த வார்த்தை பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று போட்டான். நிறைவான அதிகமான எண்ணிக்கையுடைய பெரிய பெரிய மீன்கள் அவன் வலையிலே சிக்கியது. திரளான ஆசீர்வாதங்களை அன்றைக்கு அவன் மிஸ் பண்ணி இருந்திருப்பான் வலை போடலன்னா. பேதுரு தன் சுய முயற்சியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய ஒத்தாசையோடு அந்த மீன் பிடிக்க சென்றான். அநேக நேரங்களில் நம்முடைய
சுய புத்தி, அறிவு, ஞானம் இதை பயன்படுத்தி காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய காரியம் வாய்க்காது. கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது மட்டும்தான் காரியங்கள் நமக்கு வாய்க்கும். ஒரு தண்ணீரில் ஒருத்தர் மூழ்கிக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை உடனே நாம் ஓடி போய் காப்பாற்ற முடியாது. அவன் ஆழத்திலே திணறி மேலே வந்து கீழே வந்து தண்ணி குடிச்சு அவன் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்த பிறகு, ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவன் பக்கமாய் போய் அவனை இழுத்து கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய கை அவர்கள் பட்டவுடனே நம்ம இறுக பற்றிக் கொள்வான். அவரோடு சேர்ந்து நாமும் அந்த ஆழத்திலே மூழ்கி மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சுய முயற்சி ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. சீமோன் அதை அறிந்தவனாக கர்த்தர் இயேசு சொல்லிவிட்டார், மீன் கிடைக்கலதான் எனக்கு, நான் வெறுமையா தான் இருக்கிறேன், ஆனா முயற்சி செய்தேன், ஒண்ணு கிட்டல, ஆனால் இயேசு சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவன் வலையை போட்டான். திரளான மீன்களை பெற்றுக்கொண்டான். ஆம், வேதத்தில் அதிகமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். நாகமான் என்ற குஸ்துவை கூட இந்த சீரிய தேசத்தில் இருந்த ஒரு சிறிய பெண் அவர் தன்னுடைய எஜமானாய நாகமானுக்கு ஒரு ஆலோசனை கூறினார். எங்க நாட்டுக்கு போங்க, அங்க எலிசாவர் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவற்றை போனா அவன் குஷ்டமெல்லாம் நீங்கிவிடும். இவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி என்று சொல்லி அந்த வார்த்தைப்படி போனான். எலிசா யோர்தா நதியில் போய் ஒரு 7 முறை மூழ்கி எழுந்திரும் என்று ஒரு உத்தரவு போட்டான். என்னை கூப்பிட்டு தொட்டு கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளவில்லை, போய் மூழ்கி விடுன்னு வெறுமையா சொல்லிட்டாரே என்று சொல்லி மனசுல வருத்தம். ஆனால் அவன் கூட இருந்தவர்கள் எல்லாரும், எலிசா உனக்கு பெரிய காரியத்தை செய்ய சொல்லவில்லை, மூழ்கி எழுத வேண்டிய வேலைதானே என்று சொன்னான். உடனே நாகமான் போய் மூழ்கினான். 7 முறை மூழ்கினான். அவனுடைய தோல் சிறு பிள்ளையின் தோலை போல மாறினது. எனக்கு அருமையானவர்களே, அவன் அன்றைக்கு தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி இருக்கிறானே, ஆனால் இதென்ன ஆற்றில் போய் முழுகின சுகமாகுமா என்று அந்த எலிசாவுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி இருப்பானே, ஆனால் அந்த சுகம் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இழந்திருப்பான். ஆனால் அவன் தன் சுய புத்தியையோ சுய அறிவையோ நாடாமல் கர்த்தருடைய தாசனாகிய எலிசா சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தால் அன்றைக்கு அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை விடுதலை தரக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை பிசாசுகளை துரத்தக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை சுகமளிக்கக்கூடியது. அவருடைய வார்த்தை கிடைக்கும் பொழுதெல்லாம், அவர் நம்மோடு பேசும் பொழுதெல்லாம், அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பாராத பெரிய பெரிய காரியங்களை அவர் வாழ்க்கையை பெற்று அனுபவிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். சின்ன காரியம்தான். இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் அவரை காண வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டார். சாஸ்திரிகள் பயணப்பட்டார். எருசலேம் பட்டணம் வரைக்கும் சரியான பாதையில வழி நடத்தப்பட்டார். அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம், யூதரின் ராஜா அல்லவா பிறந்திருக்கிறார், அப்போ யூதரின் ராஜா அரண்மனையில் அல்லவா பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பயணம் அரண்மனையை நோக்கி புறப்பட ஆரம்பித்தது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர்கள் அரண்மனைக்கு சென்றார்கள். அதன் மூலமாக என்ன நிகழ்ச்சிகள் நடந்தது? ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிந்து, என்னுடைய இடத்துல இன்னொருத்தர் ராஜாவாக வருகிறாரா என்று அவன் கலங்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தான். பிறந்த சிறு குழந்தைகள் எல்லாம் கொல்வதற்கு உத்தரவிட்டான். இந்த காரியம் ஏன் நடந்தது? கர்த்தர் காண்பிக்கிற பாதையில அவர் ஒழுங்காக சென்றிருப்பார்களே, ஆனால் குழந்தை இருக்கிற இடம் வரைக்கும் அவங்க நேரம் போயிருக்கலாம்.
அரண்மனைக்குள்ள புகுந்தார்கள். அங்கேதான் விபரீதம் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மதித்து எந்த சந்தேகப்படாமல் உடனே கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டு. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கானாவூர்ல ஒரு கல்யாணம் நடக்கிறது. அது இயேசு அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு ஒரு குறை ஏற்பட்டது. பொதுவாக கல்யாண வீட்டில் ஒரு குறை வந்து விட்டால் அந்த மன தம்பதியுடைய குடும்ப வாழ்க்கையும் குறை ஏற்படும் என்று ஒரு மூட பழக்கம் இருக்கிறது. ஐயோ, இது மன தம்பதிகளை பாதிக்குமே என்று சொல்லி அந்த குறையை நிறைவாக்க வேண்டுமே என் அங்கலாய்ப்போடு அந்த விருந்து நடத்துகிற விருந்து சாலைக்காரனுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அங்கு என்ன குறை ஏற்பட்டது? பரிமாறுவதற்கு பந்தி நடந்து கொண்டிருந்தது. விருந்துக்கு வந்தவர்களுக்கு பரிமாறப்படுவதற்கு திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்டது. இதை இயேசுவினுடைய தாயிடத்தில் போய் சொல்றாங்க. தாய் இயேசுக்கு போய் சொல்றார். அப்ப இயேசு ஒரு குறிப்பை சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன? இந்த வார்த்தை சில பேருக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கும். கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர்கள் மரியாள் மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு, மரியாள் மூலம்தான் இயேசுவிடம் நாம் ஜெபத்தை சொல்லி ஆசீர்வாதம் பெறலாம் என்ற அந்த நம்பிக்கை வீணான நம்பிக்கை என்பதை இங்கு இயேசு எடுத்து சொன்னார். எனக்கும் உனக்கும் என்ன? உடனே மரியாள் புரிந்து கொண்டு என்ன சொல்றார்? இயேசு சொன்னபடியே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி கடந்து சென்றார். இயேசு என்ன சொன்னார்? வெறுமையாக்கப்பட்ட கற்சாடிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். வெறுமையாக்கப்பட்ட கற்சாடிகள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெறுமையாக்கப்பட்டு, நான் ஒன்றுமில்லை, இயேசுதான் எனக்கு, அவர்தான் எனக்கு ஜீவன், அவர் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை, அவர்தான் என்னுடைய ஹீரோ, நான் வெறும் ஜீரோதான் என்று உணர்ந்து தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடி யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்றைக்கு ஆயக்கார் தேவாலயத்தில் போய், என்ன, உம்முடைய வருவதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று பரத்துக்கு நேராக கரங்களை விரித்து அவன் சொன்ன வார்த்தை, என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும். அவன் செய்த தான தர்மங்களோ, அவனுடைய அந்தஸ்தோ, அவனுடைய பணமோ, அவனுடைய சொத்தோ ஒன்றுக்கும் உதவாது என்பதை ஆயக்காரன் புரிந்து, நான் பாவி என்று தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் துச்சமாக எண்ணி, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது கர்த்தர் மனமிறங்கி அவனை ஆசீர்வதித்தார். அவன் அழுதான். பாவியாகிய என்னை நீர் ஆசீர்வதி என்று சொல்லி அவன் அழுத பொழுது அவன் அழுகையை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் பரிசேயன் அடுத்ததாக வந்தவன் தன்னுடைய பெருமைகளை, தன்னுடைய உயர்வை பற்றி, அந்த ஆயக்காரன் போல இல்லை, அவனை விட நான் உயர்ந்தவன், நான் உபவாசம் இருக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், மற்றவங்களை உதவி செய்கிறேன் என்று தன்னை பற்றி பெருமையாக எண்ணினான். பெருமையாக தன்னை புகழ்ந்து சொன்ன இந்த பரிசேயனை கர்த்தர் பார்த்து வெறுமையாக அனுப்பினார். அவன் ஒன்றும் சொல்ல கொடுக்கவில்லை. வெறுமையான கற்சாடி கொண்டு வரப்பட்டது. இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார், இதை நிரப்புங்கள். வெறுமையான ஜாடி இயேசு சொன்ன மாத்திரத்தில் கொஞ்ச நேரத்தில் நிரப்பப்பட்ட ஜாடியாக மாறியது.
வேலைக்காரனுடைய விசுவாசம் பாருங்க. ஜாடியில போய் தண்ணியை ஊற்ற சொல்றாரு. இயேசு சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு ஜாடியை தண்ணீரால் நிரப்பினார். தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உண்டு கொண்டு போங்கள் என்று சொன்னார். உண்டு கொண்டு போனார். அந்த ரசம் எல்லோருக்கும் ருசியாய் இருந்தது. திருப்தியாய் சாப்பிட்டார். நன்மை முதலில் வெறுமையாக்கப்பட்டது. தகுதி ஒன்றும் இல்லை என்று சொல்லி இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வெறுமையை கர்த்தர் பார்த்து அதை நிரப்புவார். தண்ணீராலே நிரப்பினார் என்று பார்க்கிறோம். மற்றவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த ஜாடியிலிருந்து வந்த தண்ணீர் அல்ல, அது ரசமாக மாறியது. இந்த நிரப்பப்பட்ட ஜாடியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். லூக்கா 7:38 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஜீவ நதி உள்ள தண்ணீரை நாம் மற்றவர்களுக்கு சப்ளை பண்ணுவதற்காக நம்மிடம் எதிர்பார்க்கிறோம். முதல்ல நாம வெறுமையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் எதிரிகள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களும் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக, இந்த பாத்திரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் ஆவலோடு காத்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். நோவாவை பார்த்து அந்த கொப்பேர் மரத்தில் 300 முழம் நீளம், 50 முழம் உயரம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரத்தில் ஒரு பேழை செய் என்று சொன்னார். அன்னைக்கு இந்த பேழை செய்யும் பொழுது யோசிச்சிருப்பான், மழையே இல்லையே. ஆனால் அதை யோசிக்கவில்லை. காணாதவர்களை குறித்து அவன் எச்சரிப்பாடு. பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக பேழையை செய்தான் என்று விசுவாசம் வேதம் சொல்ல, தன்னுடைய விசுவாசத்தினால அதை செய்தான். அவனுடைய விசுவாசத்தினால் அந்த பேழை தண்ணீரில் மிதந்தது. அவர் வீட்டார் அனைவரும் விடுவிக்கப்பட்டார். அந்த பேழை செய்து நான் எண்ணி பார்த்தான், ஆச்சரியமானது. அத்தனை மிருகங்களையும் எவ்வளவு சிரமப்பட்டு உள்ளவை அழைத்திருப்பான். அத்தனை மிருகங்களுக்கும் உணவு சேகரித்து வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளும் தனது சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒழுங்காய் உள்ளே இருந்திருக்க வேண்டும். எல்லோரும் உள்ள சுய கட்டுப்பாடோடு இருந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கலகம் வந்தால் அங்குள்ள விலங்குகளுக்கு ஒன்றை ஒன்று மோதி மனிதர்களை இவர்களை கூட பட்சித்துக் கொண்டிருக்கும். அவங்க இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலையில கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் செய்தான். பேழையை செய்தான். சொன்னபடியெல்லாம், கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. இது ஒரு பெரிய உலக சாதனை அல்லவா? உலக சாதனை. அவன் கட்டின அந்த பேழை இன்று கூட இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எவ்வளவோ வல்லுநர்கள் கூடி கூட அப்படிப்பட்ட பேழையை கட்ட முடியாது. ஆனால் நோவா தனி மனிதனாக கர்த்தருடைய ஒத்தாசையோடு அதை செய்தான். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வேன் என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படுத்தது நிமித்தமாக. யோசித்து பார்த்தால் பால் யாங்கிச்சோ சர்ச்சில் 6 லட்சம் மக்கள் கொடுக்கிறார்கள். அது அடுத்த உலக சாதனை என்று நான் எண்ணுகிறேன். ஒரு ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கை போட்டு விட்டார், பெட்டியில போட்டுட்டார். அது ஒரு உலக பெரிய சாதனை தான். சாதனைகளை படைப்பதற்காக கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். அந்த சாதனைகள் மூலமாக நம்முடைய வேதனைகள் எல்லாம் மாறி கர்த்தர் பக்கமாக நாம் நெருங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:19
சிலர் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கும் பிரியமா இருக்க முடியாது. விசுவாசமாகிய கப்பலை நாம் கட்ட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொன்னேன் எப்படி செய். கடுகள விசுவாசம் இருந்தா போதும். இந்த மலை பெயர்ந்து போ என்று சொல்ல போகும். ஒரு முறை உலகம் போற்றக்கூடிய கிறிஸ்துவின் படத்தை வரைந்த ஒரு இளம் ஓவியம், அவன் பேர் சல்மான். அவனை பார்த்து ஒரு மருத்துவர் சொல்லிவிட்டார், இந்த 3 மாதங்கள் நான் உயிருடன் இருப்பாய், நீ இறந்து போவாய் என்று அவனை பார்த்து உனக்கு காச நோய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இவன் மனம் உடைந்து போனான். திருமணமாகி 1 ஆண்டுகள் தான். மனைவியினுடைய கற்பத்தில் குழந்தை வளர்கிறது. வீட்டுக்கு தள்ளாடி தள்ளாடி மனபாரத்தோடு போய் மனைவியிடம் சொன்னான். மனைவி இந்த வார்த்தையை கேட்டு பயப்படவில்லை, விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். கணவரை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? பயப்படாதீங்க, இந்த 3 மாதம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அந்த 3 மாதத்துல நீங்கள் மனம் தளராதபடி ஊழியம் செய்யுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தை பார்த்து கர்த்தர் கிருபையால் ஆயுஷ் நாட்களை நீட்டி கொடுப்பார் என்று அந்த வார்த்தை அந்த சல்மானை தேற்றியது. அவர் உற்சாகத்தோடு ஊழியம் செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பல ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசத்தோடு செயல்படுவது அசாதாரணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொக்கோவாவிலே அவர்கள் அதிகாலையிலே எழுந்து வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். 2 நாளாக 20 இருக்குது. யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னார். தீர்க்கத்தினுடைய வார்த்தைகளை நம்பினார்கள். போர்க்களத்தில் துதித்து பாடினார்கள். எதிரிகள் எல்லாரும் மடங்கடிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 11:4 இருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்னை நம்முடைய முற்பிதாவான ஆபிரகாமை பார்த்து தரிசனத்தில் கர்த்தர் சொன்னார், உன் இனத்தையும் உன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. எந்த தேசத்திற்கு போறோம், அங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை என்று அவன் எண்ணி மலைத்து போகாதபடி கர்த்தர் சொன்னார், உன் தகப்பனையும் தாயையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. அவ்வளவுதான் உத்தரவு. புறப்பட்டு போனான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொண்டான். அவனுக்கு நேர நாட்கள் கழித்து ஒரு மகன் பிறந்து, அந்த மகனை கூட கர்த்தர் இவனை எனக்காக பலி செலுத்து என்று சொல்லி ஈசாக்கு அவன் கொண்டு போகும்போது அவன் அந்த தன் மகன் என்று பாராதபடி கர்த்தர் பலி விரும்புகிறான், அதுவும் தன்னுடைய மகன். விசுவாசத்தோடு தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பலி இடுவதற்கு குறிக்கப்பட்ட அந்த மலையின் மீது ஏறி போறான். அப்பொழுது ஒரு விசுவாசம் பாருங்க. மகன் கேட்கிறான், பலி செலுத்த போறீங்களப்பா, ஆடு இல்லை. இப்ப தாம் என்ன சொல்றாரு, அங்கே பார்த்து கொள்ளப்படும். அங்குள்ள வேலைக்காரன் பக்கத்தில் இருக்கிற அவனை பார்த்து, எப்பா நீங்க இரு, நாங்கள் திரும்பி வருவோம். நானும் என் மகனும். அந்த மகனை போய் பலியிட போறான். ஆனா தகப்ப ஆபிரகாம் என்ன சொல்றான், நானும் சொல்லல, நாங்கள் திரும்பி வருவோம். எத்தனை
எத்தனை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு புறப்பட்டு போனார். அவருடைய விசுவாசத்தை பார்த்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிந்துள்ள தன்மையை கர்த்தர் பார்த்து அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அங்கே ஒரு முள் செடியிலே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர செய்து அதை ஆபிரகாம் பார்த்து அதை பலியிட்டான். தூதனை கொண்டு வாளை ஓங்கி ஆபிரகாம் தன் மகனை வெட்டும் பொழுது நிறுத்து என்று தூதன் வந்து ஆபிரகாமை தடுத்தான். எத்தனை பெரிய ஆச்சரியமானது! காரணம் என்ன? ஆபிரகாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே மகனாயிருந்தாலும் பரவாயில்லை, காலம் கடந்து பிறந்த அந்த மகனாயிருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மகனை பலியிடுவதற்கு அவன் ஒப்புக் கொடுத்தான். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் பராக்கிரமுள்ள காரியங்களை செய்வேன், அற்புதம் செய்வேன், அதிசயம் செய்வேன், உங்களை அருமையை நடத்துவேன், உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விலக்கி காப்பேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன். அதை நீங்கள் கண்ணால பார்க்கணும்னா நீங்கள் அமர்ந்திருந்து அலட்டிக்கிடாதங்க, சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தன்னை விசுவாசிக்கிற, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி தேட்டுகிறார். அன்றைக்கு மோசையை பார்த்து சொல்றார், நீ போய் ஒடுக்கப்படுகிற இஸ்ரவேல் மக்களை பார்வோன் கையிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை அனுப்புகிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த மோசையிடம் சொன்ன பொழுது மோசை பல சாக்கு போக்கும். என்னுடைய வார்த்தை எப்படி அவன் நம்புவான்? ராஜா எப்படி நம்புவாரு? நான் பேசுறது கூட எனக்கு சாமர்த்தியம் இல்லையே, நான் திக்குவாயுடையவன் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல மோசை புறப்பட்டான். அப்படி அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்புவேன். அனனியாவை நீ போய் அந்த தெருவில் நேர் தெருவில் போ, அங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு. அந்த சவுல் வெளிச்சத்தை பார்த்து தரிசனத்தை பெற்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. அவனிடம் போய் அவனுக்காக ஜெபம் பண்ண என்று அனனியாவை அனுப்புகிறார். ஆனால் அனனியா என்ன சொல்றான்? நம்முடைய விசுவாசத்திற்கு விரோதமாக இவன் செயல்பட்டானே, நம்முடைய ஆட்களை இவன் கொலை செய்தானே என்று சொல்லி பல சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தால் அதில் நமக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதை அல்ல தட்டி விட்டு சாக்கு போக்கு சொன்னால் அது நமக்குத்தான் அந்த சாபமாக மாறிவிடும். அன்புள்ளவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட வார்த்தையின்படி இயேசு சொன்னபடி, அவர் கட்டளையிட்டபடியெல்லாம் சீஷர்கள் செய்தார்கள், நோவாவும் செய்தார். கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து நேரடியாக வந்து சொல்லாவிட்டால் வேதத்தை வாசிக்கும் பொழுது, எந்நேரமும் அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது வார்த்தைகள் மூலமாக அவர் பேசுகிற தேவன், வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார், ஊழியக்காரர்கள் மூலமாக நமக்கு சில எச்சரிப்புகள் உண்டு, சிறு பிள்ளைகள் மூலமாக நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த வார்த்தைகளை நாம் அல்லத்தட்டி விடாதபடி அதன்படி நடந்து கர்த்தருடைய சுத்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் நாம் எதிர்பார்ப்பதை விட நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். இது நிச்சயம். விசுவாசிப்போம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை மேற்கொள்வதற்கு நம்ம விசுவாசம் வேணும். விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பும் பொழுது,
கீழ்ப்படியும் பொழுது நாம் விசுவாசத்தை உறுதிப்படும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசு சொன்னபடியே செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்களும் நீர் சொன்னபடியே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீர் கொடுக்கிற அதிசயங்களை அற்புதங்களையும் நாங்கள் அனுபவிக்க, அதன் மூலமாக நாங்களும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி இந்த வேளையிலே ஒரு மனப்பட்டவர்களாக நோக்கி நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு பதில்தான் அவிசுவாசத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொள். விசுவாசத்தை தூண்டி எழுப்பும், அனல் மூட்டி எழுப்பும். உண்மையே நாங்கள் சேவிக்க பக்கம் மனதார ஊழியம் செய்ய எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் விசுவாசத்தோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.